going to discuss about the third unit or a continuation. Co-host கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Third unit or a continuation, particularly இதுல third unit பொறுத்தளவு biostatistics part 2 பார்த்துட்டு இருக்கோம். So last class வந்து types of error, type 1, type 2 error பார்த்தோம். Next test of significance, level of significance, அதுல rejection region எப்படி இருக்கும், critical region எப்படி இருக்கும், that everything were discussed. அதுல one tail test, two tail test, that also we are discussed. சரியா? So இதுல வந்து மெயினா அந்த critical வேல்யூல அதுல எத்தனை மெயினா அந்த greater than, less than, null hypothesis எப்படி இருக்குது, test of significance, computation of test of significance. So இதுல making of decision தான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். The simply the last class சொன்னதை just recall பண்றேன். The calculated, சரியா, calculated CU calculated value is increased. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டேபிள் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா டிக்ரீஸா இருக்கும். சரியா? ஜெனரலி calculated value இது ரேஸ் நோட் பண்ணிக்கோங்க. calculated value is increased, அப்ப டேபிள் வேல்யூ will be decreased. ஏற்கனவே இதை பத்தி நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம். if the calculated value of the test criticism is a greater than the table value, greater than the table value, அதான் அந்த இடத்துல டேபிள் வேல்யூ அதான் நான் டிக்ரீஸ்னு போட்டிருக்கேன். டேபிள் வேல்யூ காட்டிலும் calculated value அதிகமா இருக்கும், கிரேட்டரா இருக்கும். so then we are reject the null hypothesis. அப்ப null hypothesis reject ஆகும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரியா சார்? தேவையில்லாம அன்மியூட் ஆறது மீட் பண்ணி விடுங்க. யார் அன்மியூட் ரிப்பீட்டட் அன்மியூட் பண்ணா சொல்லுங்க, நான் உங்களை தூக்கி விட்டுறேன். சரியா? சோ இதுல you can reject the null hypothesis if the less than, இதே இது வந்து calculated value வந்து greater than சொல்லியிருக்கேன். இதே calculated value less than the table value, null இங்க என்ன சொன்னா null hypothesis rejected, project success. சரியா? இங்க என்ன அடுத்தது calculated values less than the table value, null hypothesis accepted, project failure. இவ்வளவுதான் கான்செப்ட். இதுலதான் ரிப்பீட்டடா டிஆர்பில கேட்கிற கொஸ்டின். லாஸ்ட் கிளாஸ்ல இதையும் நான் சொன்னது திரும்ப ரீகால் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் சாம்பிள், லார்ஜ் சாம்பிள் பார்த்தோம். ஆக்சுவலா the size, the large sample வந்து the size exceed the 30, n greater than the 30, that is we are called as large sample. சரியா? n greater than 30, n less than the 30, that is called small sample. இதுவும் முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். இந்த ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். ஸ்டாண்டர்ட் எரர், ஸ்டாண்டர்ட் எரர்னு சொன்னாவே நான் என்ன ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வார்த்தை வந்தாலே ஸ்டாண்டர்ட் எரர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஃபார்முலாவும் ஏற்கனவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை ரூட் n, இதான் ஃபார்முலா. இதுவும் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததான். அது பேராமீட்டர் டெஸ்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்ல டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், ஜெட் டெஸ்ட், ஹை ஸ்கொயர் டெஸ்ட். இதுல நம்ம சிலபஸ் வந்து ஒன்லி டி டெஸ்ட் தான். சரியா? இருந்தாலும் வந்து மற்ற டெஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே பேராமெட்ரிக் டெஸ்ட். இந்த நாலுமே திரும்ப சொல்றேன். டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், ஜெட் டெஸ்ட் அண்ட் ஹை ஸ்கொயர் டெஸ்ட், இது எல்லாமே பேராமெட்ரிக் டெஸ்ட். ரிமைனிங் நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 65ல. that everything are non parametric test. அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். அதுல ப்ரொபோஸ்டு ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ப்ரொபோஸ்டு ஆர் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் will be contributed by Gossett. ஓகே, சோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் பார்க்கறேன். சுதா எஸ் சுதா பேசுங்க. 399
வச்சுக்கிட்டு என்ன சொல்றது? சதீஷ் 336. சதீஷ் ஏன் அன்மியூட்ல இருக்கீங்க? சொல்லுங்க சார், ஏன் அன்மியூட்ல இருக்கீங்க? கிளாஸ் எப்படி டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. மீட் பண்ணுங்க சார், சதீஷ் சார். கிளாஸ்க்கு அது சதீஷ் சார் மட்டும் கிடையாது. விருப்பம் இல்லையா அப்ப சார் எக்ஸிட் ஆயிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாம அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கிளாஸ்க்குள்ள வந்துகிட்டு. லாஸ்ட் கிளாஸ் நடத்துனதை ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமானதா நாலாட்டு பேக்ரவுண்ட்ல சவுண்ட் வந்துட்டே இருந்தா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா? ஓகே, சோ ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் அது பார்த்த ஸ்டூடெண்ட், அதுக்கு முன்னாடி பாராமெட்ரிக் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட், இதுதான் பாராமெட்ரிக் டெஸ்ட். அப்ப இதுக்கு அடுத்து என்ன வந்தா அதெல்லாம் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். லாஸ்ட் இயர் இதுல ஒரு கொஸ்டின் வந்தது, அதெல்லாம் அனோவான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. சரியா, அனோவா. சோ இந்த அனோவா வந்து ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க, பட் இது எல்லாமே பாராமெட்ரிக், அது மட்டும் சம்பந்தம் இல்லாம வந்திருந்தது. இதுல கோஸ்டட் ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட். அது மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் டி டிஸ்ட்ரிபியூஷன், டி டெஸ்ட், டைப்ஸ் ஆஃப் டி டெஸ்ட் பார்த்தோம். சரியா, டி டெஸ்ட்ல ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதான் 5% லெவல் அண்ட் 1% லெவல். இது நம்ம ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி இந்த 5% லெவல் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுவும் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். சரியா, பார்த்த ஏரியா. அடுத்தது பேஜ் நம்பர் 76 வாங்க. இந்த இடத்துல தான் பணி எடுக்க போறீங்கல்ல, இங்க வர ஒரு பாத்ரூம் கக்கஸே போடுங்க, குளிக்கிற அறையே போடுங்க. பேஜ் நம்பர் 76 வாங்க. அதுக்கு அங்கேயே போடலாமா? கிளாஸ் எடுக்க விட மாட்டாங்க. அபிதா பேகம், உள்ளே வர முடியாது. எல்லாம் இந்த வெயிட்டிங் ரூம்ல வச்சிருக்கேன் பாருங்க. அவங்க வந்து கிளாஸ் வரலன்னு இருப்பாங்க. சுதா அண்ட் அபிதா மேடம் சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திவ்யா எதுக்கு அன்மியூட்ல இருக்கீங்க? வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்சம் அந்த கோஸ்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சார். ரிப்பீட்டட் அன்மியூட் ஆயிட்டே இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்கள வெயிட்டிங் ரூம்ல வச்சிருந்தேன், ரிமூவ் பண்ணி விட்டுறேன். கோஸ்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க சார். ஏன்னா நான் இப்ப இந்த வெளியே போய் அவங்க யாருன்னு பார்த்து அது டைம் வேஸ்ட் ஆகுது. கிளாஸ் கண்டினியூட்டி டிஸ்டர்ப் ஆகுது. அது கொஞ்சம் கோஸ்ட் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க சார். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது. எஸ் சார், சொல்லுங்க சார். 65ல சொல்லுங்க மிஸ். சார் 65 பேஜ் நம்பர் 65ல ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட்னு இருக்குங்க சார். சொல்லுங்க சார். 65ல ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து பாராமெட்ரிக் டெஸ்ட்னு இருக்குங்க சார். பாராமெட்ரிக்ங்களா நான் பாராமெட்ரிக்? கேக்குது மிஸ், கேக்குது. 65லயா பாராமெட்ரிக் டெஸ்ட் தான். நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். உள்ள வந்திருக்காங்க நினைக்கிறேன். சார் 76ல நான் பாராமெட்ரிக் இருக்குங்க சார். 76லயா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் லைன் புரியாத ஆப்போசிட்ல எல்லாம் பேசுறாங்க. என்ன இப்படி கத்தறா? என்ன நான் பாராமெட்ரிக் இருக்கா? எந்த இடத்துல இருக்கு? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், 65ல நான் பாராமெட்ரிக்னு இருக்குங்க சார். 76ல ஸ்கை ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு சார். ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து பாராமெட்ரிக். ஆனா இதுல வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வேர்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் ஃபார் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். சரி, நான் இது என்னன்னு வேணா நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இல்ல சரியா? சரி, நான் இது என்னன்னு பாக்குறேன் சார். நான் அது ஒண்ணு மட்டும் பாக்குறேன். நான் ஆக்சுவலா பாராமெட்ரிக் தான் ஒரு நான் பாராமெட்ரிக் மோஸ்ட்லி காமன்லி யூஸ் ஃபார் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட் ஃபார் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நான் அது வேணா நான் என்னன்னு பாக்குறேன். ஓகே லிசன். சோ இல்ல ஹை ஸ்கொயர் நான் பாராமெட்ரிக்
கூகுள் நான் பாராமெட்ரிக் தான் சொல்லியிருக்காங்க. பட் அங்க முன்னாடி வந்து நம்ம அது பாராமெட்ரிக்ல தான் அந்த 4 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி நான் என்னென்ன பாக்குறேன், அது என்னென்ன ஒன்ஸ் திரும்ப கன்ஃபார்ம் பண்றேன், புக் எடுத்து கன்ஃபார்ம் பண்றேன். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ரைட். ஸோ இதுல ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து திஸ் டெஸ்ட் வாஸ் டெவலப்டு பை ப்ரொஃபசர் ஏஆர் ஃபிஷர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிஷர் 1870. So the person to form that introduced, ஆனா first இவர் டெவலப் பண்ணாரு. At present the form was introduced by the Carl Pearson. அவர் கால் பியர்சன் வந்து 1000 அதாவது 1900 அந்த வருஷத்துல கால் பியர்சன். பட் இனிஷியலா வந்து ஃபிஷர் சொன்னாரு, கால் பியர்சன் அடுத்தது மாடிஃபை பண்ணியிருக்காரு. அதான் the most commonly used for இந்த போட்டு பாத்தீங்களா, most commonly used for the non parametric test for biological experiment அப்படின்னு சொல்றோம். இதான் இது மட்டும் நான் என்னென்ன, ஆனா நான் பாராமெட்ரிக்கல் தான் வரும். அந்த இடத்துல ஏன் அதை பாராமெட்ரிக்கல கொடுத்துருக்காங்கன்னு நான் செக் பண்றேன் நான். சரியா? ஹை ஸ்கொயர் டெஸ்ட் ஆர் யூஸ்ட் டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ட் when the data will be expressed in the frequency. ஸோ இதுல ஹை ஸ்கொயர் டெஸ்ட்ல மோஸ்ட்லி ஃபார்முலா கேட்பாங்க, அவ்வளவுதான். பெருசா ஒண்ணு கேட்க போறது கிடையாது. இப்போ சயின்டிஸ்ட் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டட் பை ஹால்மார்ட்னு சொல்றது. பட் எலாபரேட்டர் சொன்னவர் வந்து கால் பியர்சன். இவர் தான் ரீசன்ட் மீன்ஸ் அதுக்கு அடுத்து சொன்னவர். இட்ஸ் ரெப்ரசன்டிங் த ரேஷியோ பிட்வீன் த எக்ஸ்பெரிமெண்ட் டு அப்டைன்ட் ஆர் அப்சர்வ் த ரிசல்ட். The original the expected result based on the certain hypothesis வச்சு இது சொல்றாங்க. இதுல ஹை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் significant, it's use the data to form that frequency. A person high square test two type of that particularly comparison. அதாவது two types of comparison. A test of the goodness of it and a test of independence, and a test of goodness of it for establish whether or not observe the frequency distribution. They differ from that theoretical distribution. A test of independence, whether that a paired observation of the two variables. இதெல்லாம் வந்து அதோட டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்ல ஹை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்கு. ப்ரொசீஜர்லாம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க சார். நீங்க வந்து ஜஸ்ட் இது டைரக்டா நம்ம சிலபஸ்ல ஆட்டலாம், ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. We can calculate the high square test. The statistically we can mention the x square to determine the degrees of freedom of that statistics. To compare that high square, the x square is critical value from the high square distribution with the generally we can say that differentiation. So இதுல உள்ள முக்கியமானது இது டிஆர்பில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதுன்னா ஃபார்முலா தான் கேட்க வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. சரி, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ல ஒரு அந்த இதுல ப்ரொசீஜர்ல ஒரு கிடையாது. ஹை ஸ்கொயர் டெஸ்ட் equal to sigma O minus E the whole square divided by E. இதுதான் ஃபார்முலா. இதுல O வந்து என்னன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இன் த கிளாஸ், E வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இன் த கிளாஸ். சம்மேஷன் சொல்ற பாத்தீங்களா, இது சம்மேஷன் ஓவரால் தட் கிளாஸஸ். n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதுதான், இது ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாவும் அதுல சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஹை ஸ்கொயர் அதே தான் சிக்மா, இதுல வந்து O2ன்னு சொல்லுவாங்க பிளஸ் இ. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணுங்க தான். ஸோ தட் இன்ஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 79ல மற்றபடி அதுல ரொம்ப டீட்டெயிலா சில விஷயங்கள்லாம் இருக்கும். சில இன்ஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த மெத்தட் ஆஃப் இன்ஃபரன்ஸ்ல அதுல இஃப் த கால்குலேட்டட் வேல்யூ இதே மாதிரி அந்த நம்ம நல் ஹைபோதீசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் இதுல இருக்குது. இஃப் த கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் த ஹை ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் த டேபிள் வேல்யூ, delete பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எஸ், ஓகே. calculated value of high square test is greater than உங்களுக்கு தெரியும், இதான் greater than the table value of the high square test. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது high square at certain degree of level of signification, ஏற்கனவே அங்க நான் என்ன சொன்னனோ அதுதான் null hypothesis rejected. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அங்க சொன்ன அதே மேட்டர் தான். அங்க வந்து டி டெஸ்ட் வச்சு சொன்னோம், இங்க ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வச்சு சொல்றோம். ஸோ இஃப் த கால்குலேஷன் வேல்யூ ஆஃப் த ஹை ஸ்கொயர் இஸ் 0, ஒரு ஹை ஸ்கொயர் டெஸ்ட்ல நம்மளுக்கு 0வா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், the observe the value and the expected value completely it should coincide. Coincide என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இது ஒரு லைன், இது ஒரு கால்குலேட்டட் வேல்யூனா அடுத்த டேபிள் வேல்யூன்னு வச்சோம், ரெண்டுமே ஒரே இதுல இப்படி coincide ஆயிடும். இதுக்கு பேர் தான் coincide சொல்றது. சரியா? எப்ப coincide ஆகும்? ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து 0வா, ரிசல்ட் 0வா இருந்தா. இதே இது கால்குலேட்டட் வேல்யூ கிரேட்டர் தென் சொன்னேன். ஓகேவா? இதே இது லெஸ் தென் வச்சுக்கோங்களேன், கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் ஹை ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் த டேபிள் வேல்யூ. இங்க என்ன சொல்றோம்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் நான் சிக்னிஃபிகன்ட். இங்க வந்து என்ன சொல்றோம்னா ஹை ஸ்கொயர் ஜெனரலி த ஹை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவு தட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இதுல மெயினா இருக்கும். இதுல நிறைய கேரக்டரைஸ் ஃபீச்சர் இஸ் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ். அதோட பண்புகள் பார்க்கும்போது மெயினா வந்து ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. எப்பயுமே இது பாசிட்டிவா தான் இருக்கும் சார். ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் இல்ல இருக்கும் எங்கேயாவது இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்கொயர் டெஸ்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். The value will be increased. The value will be increased with the increase the degrees of freedom also. Value increase ஆனா degrees of freedom increase ஆகும். Standard deviation of the high square distribution is equal to root of 2v அப்படின்னு சொல்லக்கூடியது. The value of the high square lies between 0 or infinity. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த 0 இது வந்து less than equal to அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்படி இந்த சிம்பிள் போட்டா லெஸ் தென், இப்படி சைடுல ஒரு கோடு போட்டா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். லெஸ் தென் ஈக்குவல் டு ஹை ஸ்கொயர், லெஸ் தென் டு இன்ஃபினிட்டி. இந்த சிம்பிள் வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஆல்பா கிடையாது. இந்த ஒரு சிம்பிள் கொடுத்து பார்த்தீங்களா, இது வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். சரியா? இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், the shape of that curve will be different. ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். The statistical hypothesis, it's not a parameter அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல பேஜ் நம்பர் 78ல மற்றபடி இந்த ஒர்க்கிங் ரூல் ஃபார் த ஹை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? அது மாதிரி 79 ஆல்சோ த மெத்தட் ஆஃப் டிராய்ட் தட் இன்ஃபரன்ஸ், இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அது ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க போதும். வேற மற்றபடி இதில் ஒன்று பெருசாக வேண்டாம். இதுல 80ல மட்டும் பேஜ் நம்பர் 80 பாருங்க. 2x2 கண்டிஜென்சி டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வித்தியாசமா ஏதோ ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னா இது மட்டும் நான் சொல்றது, இது இன்னும் நம்ம எக்ஸாம்ல வரல, பட் மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்ம டிஆர்பில வரல. பேஜ் நம்பர் 80ல ஒரு டேபிள் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு சின்ன கேப் இருக்காங்க. நான் ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருக்கேனா? எழுதிருக்கீங்க சார். எஸ், ஓகே, அப்ப நோ ப்ராப்ளம். The high square test using that contingency table, the degrees of freedom is calculated using P minus 1, Q minus 1. The P என்னன்னு சொல்லுங்க? Last classல சொன்னேன். Anyone? Success sir. Very good, success. Q வந்து failure. Q வந்து failure. P minus 1, Q minus 1. Or இதே வந்து R minus 1, C minus 1. இது ரோ அண்ட் காலம், வேற ஒண்ணும் கிடையாது. R வந்து ரோ, C வந்து காலம். சரி, ரோ அண்ட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. ஹை ஸ்கொயர் டெஸ்ட் இந்த ஃபார்முலா, மற்றபடி ஒண்ணு பெருசா வேண்டாம். சரியா? சரி, அடுத்த அசம்ப்ஷன் ஆஃப் த ஹை ஸ்கொயர் டெஸ்ட். ஒரே மோஸ்ட்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் பார்த்துக்கோங்க, ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் அதை மட்டும் பாருங்க. வேற ஒன்றும் பெருசா கேட்க போறது கிடையாது. சரியா? The assumption of that high square test, the simple random sampling, the sample data, it should be a random. சரியா? Sample data, it should be a random. The sample from the
fixed distribution or the population அப்படின்னு சொல்லக்கூடியது. The sample size அடுத்தது sample being the tested should have that sufficiently large size அப்படின்னு சொல்லக்கூடியது and observed and expected frequency. The result obtained that sample do not match the theoretically result. அத காயின் டாஸ் பண்றது ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணு நீங்க பார்க்க வேண்டாம். பேஜ் நம்பர் 81ல உள்ள சில ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்கு, அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? சிக்னிபிகன்ட் பார்க்கும்போது the test for testing the hypothesis of a number of the statistical problem. இதுல வந்து அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது the horizontal row into column total divided by a grand total. அதான் இந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்முலால மென்ஷன் பண்ணிருப்பாங்க. I square is equal to O, அந்த ஓன்னா O minus E by E இந்த மாதிரி. சரியா? இது ஒரு ஃபார்முலா, அவ்வளவுதான். மற்றபடி அதில் பெருசா ஒன்றும் கிடையாது. அது பேஜ் எக்ஸாம்பிள் வந்து 82 பேஜ் நம்பர் 82 கொடுத்துருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ஃபுல்லா கால்குலேட் பண்ணி அந்த இ என்ன கண்டுபிடிக்கணும், O மைனஸ் இ கண்டுபிடிக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணணும், திரும்ப டிவைட் பண்ணணும், இவ்வளவு இருந்தாலும் ஒரே ஒரு மாடல் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன், அது ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து to determine the degree of deviations. அது அந்த குயிக் ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். பேஜ் நம்பர் 83ல வேற ஒன்றும் பெருசா வேண்டாம். The test of the independent, the high square test used to test whether is attribute or the frequency of the independent or not, and to measure the degrees of the deviation of that experimental result from that expected result. As a test of the goodness of it, to test the closeness of observed frequency with that expected frequency observed frequency எவ்வளவு closeness இருக்கு, அத goodness of it ன்னு சொல்லுவாங்க. Test of homogeneity, it used to see that classification of attributes are independent. The degrees of freedom will be calculated from number of rows and column. அதான் நான் இந்த ஃபார்முலா சொன்னேன். R is equal to R minus 1, C minus 1 degrees of freedom. And as the test of association between the two events, the high square value are used to measure the probability of assumption between two or more discrete attributes. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அந்த குயிக் ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, மற்றபடி அதில் பெருசா ஒண்ணு வேண்டாம். நெக்ஸ்ட் அதே இது வந்து 84, 85, 86, 87 லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு கால்குலேஷன் படி கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு தடவை மட்டும் ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க, மற்றபடி அதில் ஒண்ணு ரொம்ப பெருசா நீங்க அதை எடுத்துக்கிற வேண்டாம். சரியா? 89 வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன். அதில் டெஸ்ட் ஆஃப் குட்னஸ் ஆஃப் இட், particularly the goodness of it to indicate that closeness of observed frequency with that expected frequency. அந்த அதோட க்ளோஸ்னஸை வச்சு தான் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பெக்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம பார்க்குறோம்னு சொல்றாங்க. சரியா? ரைட். 4 அவ்வளோதான். அந்த மற்றபடி ஒரு 4 பேஜஸ் வந்து ஃபார்முலாஸ்ல உள்ள விஷயங்கள் தான், அதில் எப்படி கால்குலேட் பண்றாங்க அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க போதும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90க்கு வாங்க. இதுதான் சார் வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 90 ஒரு 3 பக்கம் மேக்சிமம். இந்த 3 பக்கத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின், நான் மினிமம் தான் சொல்றேன், மினிமம் ஒரு கொஸ்டின், நான் வெரி வெரி மினிமம் சொல்றேன், அதுல எத்தனை வேணா வரலாம். இது என்ன சார் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்? இது வேற ஒண்ணும் கிடையாது. டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இந்த 3 பக்கம் அப்படியே டைப் அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். நம்ம டிஆர்பி கிடையாது, டிஆர்பி தாண்டி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், வேற சிஎஸ்ஐஆர், செலக்ட், அதெல்லாம் கொஞ்சம் வரும். அதுல என்னென்னலாம் நம்ம சிலபஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாவே வந்து இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதை அப்ப நீங்க அந்த போல்டு பண்ணதான் ஆப்ஷன், போல்டு பண்ணியிருப்பேன் பாருங்க மெட்டீரியல்ல. சரியா? அவ இந்த 3 பக்கத்தை படிக்காம போயிடாதீங்க. மினிமம் ஒரு கொஸ்டின் நான் சொல்றது, மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டினாலும் வரலாம். இந்த கொஸ்டின் அப்படியே கூட வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுல ஏற்கனவே எல்லாமே சொன்னதுதான். ஏதாவது உங்களுக்கு புரியாத மட்டும் லைட்டா நான் சொல்றேன். டிக் அடிச்சிருக்கேன், சிலது டிக் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் சார்.
டிக் அடிச்சதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப டிக் அடிக்காது பார்க்க வேண்டாமா சார்ன்னு சொல்லக்கூடாது. டிக் அடிச்சதை அது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நடத்தும் போதே சொன்னேன், இந்த குவார்டல் டிவியேஷன்லாம் செமி குவார்டல் டிவியேஷனுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், Q3 மைனஸ் Q1 இது நார்மலா. இதே இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டல் டிவியேஷன்னா பை போட்டு Q3 பிளஸ் Q1. இது பார்க்கறது ஈஸியா தான் இருக்கும். இந்த பிளஸ் மைனஸ் மேல இருக்கா கீழே இருக்கா, அது கொஞ்சம் எப்பவுமே பிளஸ் கீழே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிக நம்பர். சரியா? ஐ மீன் மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மீன் லாஸ்ட் இயரோட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, இதுல ஒவ்வொரு லைன் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு லைனும் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின், அதாவது மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா மீன் மீடியன் மோட் இருக்குல்ல, அதுல மீன் தான் பெஸ்ட். அதே பெஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் சொன்னா எஸ்டி தான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். இந்த 2 கொஸ்டின் ரிப்பீட்டடா கேக்குறாங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சிக்மா எக்ஸ் பார் டிவைட் பை எக்ஸ் பார். சரியா? இது ஃபார்முலா. இது கூட கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. அதுமாதிரி ஒகிவ் ரொம்ப முக்கியம் தான். தட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், லெஸ் தென் ஒகிவ் மோர் தென் ஒகிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி மீடியன்ல முக்கியமானது பார்த்துக்கோங்க. வேற இதுல டவுட் உள்ளது சொல்றேன். அந்த வேல்யூ ஆஃப் தட் கார்லேஷன் பிட்வீன் த 2 வேரியபிள் லைஸ் -1 and +1. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார் இது, அதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி மோர் தென் 2 வேரியபிள்ஸ் ஆர் correlated to measure between the 2 variables or keep that other, அதாவது கான்ஸ்டன்டா அப்படி இருந்தா பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு இந்த r equal to r equal to 0, the regression line is dash. இதான் கொஸ்டின். பெர்பெண்டிகுலர், நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல கேட்கல, வேற டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. r equal to 0 இதான் கொஸ்டின். இப்படிதான் கேட்பாங்க. r equal to 0, the regression line is r dash, perpendicular, parallel, இப்படி ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரியா? இதே r equal to +1 or -1, இது எப்படி இருக்கும்னா பேரலா இருக்குமா. இது பெர்பெண்டிகுலர், இது பேரலா இருக்குமா. சரியா? இது உங்களுக்கு இந்த r equal to 0 தான். பேரலல் உங்களுக்கு தெரியும். இந்த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றாங்க, என்ன சார் வித்தியாசமா இருக்கு. அதே இது அதுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க. The 2 lines are regressions are parallel to the axis. இப்படி இருந்தா இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான் சார். அதாவது 2 lines of regression are parallel to the axis, the r equal to +1 -1 0 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். r equal to 0 பக்கத்துல நான் படம் போட்டிருக்கேனா? எஸ் சார். எஸ் சார். எஸ், குட். அந்த பிக்சர் எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் போட்டேன் நானு, கவனிங்க. இதுல எப்பவுமே சொல்ற கதை தான், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்றோம். இதுல கவனிங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் இந்த லைன். சரியா? இது ரயில்வே ட்ராக் மாதிரி, இதுக்கு பேரலல் இந்த லைன். அப்ப இந்த லைன் எதுல பைசெக்ட் ஆகுது? இதுக்கு பேர் தான் ஒய் டேஷ். இது ஒய்ன்னு சொல்றோம், இது பேர் ஒய் டேஷ். சரியா? அப்ப இந்த ஒய் டேஷ் வந்து என்னன்னா parallel to the x axis, அது x ல உள்ளது. அது எப்படி சொல்லலாம்னா அதே இது வந்து இப்படி லைன் போடுறோம் பாருங்க. சரியா? சோ இது வந்து 0, இந்த பாயிண்ட் தான் 0ன்னு சொல்றோம். இது இதுல x டேஷ். இது நல்லா கவனிங்க, இல்லைன்னா வேற கலர் கூட யூஸ் பண்றேன், ப்ளூ கலர் யூஸ் பண்றேன். சரியா? இந்த 2வது லைன், இந்த லைனு இந்த லைனுக்கு பேரலல். ஓகே, இதுக்கு தான் இப்ப அந்த லைனை ரீட் பண்ணுங்க. 2 lines of regressions are parallel to the axis. இது கொஞ்சம் டவுட் வரும். parallel to the axis எந்த ஆக்சிஸ்? இந்த x ஆக்சிஸுக்கும் y ஆக்சிஸுக்கும் இந்த 2 லைன் parallel அப்படின்னா r equal to 0 தான் இருக்கும். சரியா? இந்த ஏற்கனவே நம்ம கார்லேஷன் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ரெக்ரெஷன் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு இப்படி கொடுத்தாலே r equal to 0 தான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதுலதான் நம்ம அது கீழே ஒண்ணு சைடுல இருக்கு பாருங்க, x
dash 0 y dash 0 இப்படி சொன்னாலும் that is called r is equal to 0 தான். சரியா? இந்த இடத்துல இந்த ஆங்கிள் ஆக்சுவலி சொல்லக்கூடியது. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்க பார்த்துக்கோங்க. சைட்லயும் டயக்ராம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் போங்க. அதுல ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். எஸ் சார், இப்போ if p is equal to plus or minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க சார். 2 regression lines are coincides. அது என்னதுங்க சார்? அதான் நான் கொஞ்ச நேரம் நடத்தினேன்ல. இல்ல சார், அது நீங்க r ன்னு சொன்னீங்களா சார்? அப்ப p வேல்யூன்னு ஒன்னு கொடுக்கறாங்கல்ல, அது என்னதுங்க? இல்ல 1 ன்னு சொன்னாவே என்ன மீனிங்னா பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் சொன்னேன். ரெண்டு லைன் என்ன செய்யும்? இப்படி கோயின்சைட் ஆயிடும். இது ரெண்டு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், ரெண்டு கோயின்சைட் ஆகல. இது ரெண்டு பக்காவா கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் r equal to +1 இப்படியும் சொல்லலாம், -1 சொல்லலாம். சரியா? சோ இது சோ இது வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு கோயின்சைட் ஆயிருது. இதே இது இன்னொரு லைன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஓரளவு இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா கோயின்சைட் ஆகல, ஓரளவு டீவியேஷன் ஆயிருக்கு. இது ரொம்ப ஓவரா டீவியேஷன் சொன்னபோது அது என்ன, நம்ம எல்லாமே கார்லேஷன் நம்ம நடத்தணும் இது எல்லாமே. சரியா? ரைட், அது நீங்க பாத்துக்கோங்க. 91ல வந்து அதே பாருங்க, 2 line of the regressions and never will be parallel அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கோயின்சைட், அது இந்த கேட்டீங்களா, அது ஒண்ணு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் இட்ஸ் ஈக்குவல் டு மீடியன் இட்ஸ் ஈக்குவல் டு மோட். சரியா? அந்த 2 line of that regression to meet கேட்க வாய்ப்பு இருக்கு அந்த கொஸ்டின்லாம். பாருங்க, இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன் எங்க வந்து மீட் பண்ணுது? x பார் அண்ட் y பார். மத்தெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். I mean, coefficient of current, the deviation, the method. It's a least scattered diagram அப்படின்னு சொல்லி study about the correlation. Okay, right. Degrees of freedom பார்த்துக்கோங்க. இதுல டி டெஸ்ட் வந்து ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரியா? டி டெஸ்ட் வந்து ஃபார்முலா, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க டி டெஸ்ட். சரியா? அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலா இதுல சொல்ல டி டெஸ்ட் ஏற்கனவே நம்ம ரொம்ப டீட்டெயிலா அங்க சொன்னவாங்க. கோசெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் டெஸ்ட்னு என்ன மீனிங், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. எஃப் டெஸ்ட், நம்ம ஹை ஸ்கொயர் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. வாட் இஸ் மீன் ஹை ஸ்கொயர் டெஸ்ட்? சரியா? நம்ம கார்லேஷன் அனலைசிஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், ஃபுல்லா பார்த்துக்கோங்க. கடைசியில ஏதாவது ஹேண்ட் ரைட்டிங்ல ஏதாவது எழுதியிருக்கேன்னா 92 பேஜ்ல? நோ சார். சரி, நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. சொல்றது எழுதுங்க. The examination of difference among among samples. The examination of difference among samples carried out through ANOVA. The last year question. Examination of difference among samples carried out through ANOVA. இது வந்து நீங்க அந்த ஆப்ஷனை பார்த்தாதான் கொஞ்சம் இதை அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் நீங்க இது மட்டும் மேட்டர் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். அடுத்த பேஜ் நம்ம 93க்கு வாங்க. சார், இந்த 93ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு 4-5 பக்கம் இருக்கு பாருங்க. இது என்னதான்னா, இதுனா வரைக்கும் நம்ம டோட்டல் முத இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணல இருந்து கடைசி முடிகிற வரைக்கும் ஒன்லி ஃபார்முலா மட்டும் இங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நீங்க அங்கங்க ஃபார்முலா இருக்கும், அதை நீங்க படிக்கும் போதெல்லாம் மறந்துடுவீங்க. திரும்ப அதை ஹின்ஸ் எடுக்க சொன்னா சில பேர் எடுக்க மாட்டீங்க. அப்ப அட்லீஸ்ட் இதுல இந்த 3-4 பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டுமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா நான் கொஸ்டின் கேட்பேன் இந்த 3 பேஜஸ்ல இருந்து. மீனுக்கு, மீடியனுக்கு, மோடுக்கு என்னென்ன, அதுல குரூப் டேட்டாவா, இண்டிவிஜுவல் சீரீஸா, எல்லாமே கொடுத்துருக்கோம். சரியா? மீன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன், வேரியேஷன்ஸ் எல்லாம் மொத்தம் 4 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 96 வரைக்கும் இருக்கு. அது நீங்க பாத்துக்கோங்க. ஃபார்முலா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க போதும். ஓகேவா? ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தேர்ட் யூனிட். ஆல்மோஸ்ட் தேர்ட் யூனிட் சார் ஃபினிஷ்டு. இதுல ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 2019ல. 2019ல இது இருக்கா, வேற போட்டோ இருக்கான்னு தெரியல உங்க மெட்டீரியல்ல. சரி,
இந்த போட்டோ தான் இருக்கா? ஜோதி அந்த போட்டோ தான் இருக்கா? ஜோதி முத்து சேதுக்கரசி. ஏன் இவங்களை பத்தி சொல்ல வரேன்னா, இந்த ஜோதி அவங்க வந்து பியூர் மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜி மைக்ரோபயாலஜி, பிஜி மைக்ரோபயாலஜி. ஓகேவா? இந்த முத்து சேதுக்கரசி இவங்க வந்து லேப் அசிஸ்டன்ட், கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவங்க. இவங்க ஜோதி ஏதோ ஒரு வேலை தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு, கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. யாரு அது? ஓ, ஜோதி தான் லேப் அசிஸ்டன்ட். ஓகே, முத்து சேதுக்கரசி கிடையாது. அது யாரோ ஒரு ஆள் மறந்துட்டு பாருங்க. அதுக்குள்ள ஜோதி வந்து பாருங்க, மைக்ரோபயாலஜி கேண்டிடேட், நெக்ஸ்ட் லேப் அசிஸ்டன்ட். சரி, நம்மளுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுல அப்படின்னு இல்ல. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கான்னு பாருங்க. நம்ம சுவாலஜி தான் வந்து 3 வருஷம் பிஎஸ்சி, 2 வருஷம் எம்எஸ்சி, 5 வருஷம் படிச்சிருக்கோம். சரியா? பிளஸ் இவங்க வந்து ஒன்லி மைக்ரோபயாலஜி படிச்சது ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அப்ப இவங்களே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது நீங்க அடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க? கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஓகேவா? ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் தட் தேர்ட் யூனிட். அவ்வளவுதான். ரிமைனிங் தேர்ட் யூனிட் பொறுத்தவரை இது வரைக்கும் தான் சிலபஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கொஸ்டின் பேங்க் கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேங்கா இந்த வீக்ல கொஞ்சம் பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன செய்யறது, கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். வந்து ரிவிஷன் டயத்துல டைம் இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்றேன் நான். சரியா? ரைட், நவ் டேக் த ஃபோர்த் யூனிட். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபோர்த் யூனிட். கையில மெட்டீரியல் வச்சிருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஒரு 1/2 hour வந்து ஸ்டார்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி முடிச்சிருக்கோம். ஃபோர்த் யூனிட் பொறுத்தளவு செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. மொத்தம் நான் 3 மெட்டீரியல் தந்திருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, அடுத்தது பார்ட் 3. ஓகேவா? இதுல வந்து பார்ட் 1 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு டிஎன்ஏ முன்னாடி வரைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் சொல்றேன் என்ன செல் ஆர்கனல் ஃபுல்லா பார்ட் 1. சரி, முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல, மெட்டீரியல் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள டீப்பா போகும். மொத்தம் 3 மெட்டீரியல். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் கொஸ்டின் பேங்க். மொத்தம் 4 மெட்டீரியல் இந்த யூனிட்டுக்கு. இதுல இந்த பார்ட் 1 இருக்கு பாத்தீங்களா, இது எது வரைக்கும் வரும்னா செல் ஆர்கனல் வரைக்கும் வரும். ஐ திங்க் ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியாவா ரைபோசோமா, நியூக்ளியஸ் இதுலயே வந்துடும். கரெக்டா? இல்ல, இந்த ரைபோசோம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரைபோசோம்ஸ் பிளஸ் நியூக்ளியஸ் இதுலதான் நான் சொல்லியிருப்பேன். இந்த இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோலஸ், அது இந்த இதுலயே வந்துடும். சரியா? இது வரைக்கும் பார்ட் 1. டிஎன்ஏல இருந்து லாஸ்ட் கேன்சர் வரைக்கும் பார்ட் 2 கொடுத்துருப்பேன். பிறகு என்ன சார் பார்ட் 3 அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன்னு கேட்டா, திரும்ப இந்த ஓவராலா இது ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட ஹைலைட் பண்ணிருப்பேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட, முக்கியமான பாயிண்ட ஃபுல்லா ஹைலைட்ஸ் பண்ணிருப்பேன். இதுலயே பேசிக் கான்செப்ட் இருக்கு. அது எப்படின்னா மொத்தமே இதுல பாருங்க, இதுல எல்லாம் சேர்த்தா ஒரு 300 பக்கம் வந்துடும் நினைக்கிறேன், கொஸ்டின் பேங்க் சேர்க்காமையும். ஆனா அங்க 20 to 25 பக்கத்திலேயே செல் பயாலஜில முக்கியமா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக் கான்செப்ட்ல கொடுத்துருப்பேன். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசிக் கான்செப்ட்ல இருக்கும். அப்ப அதே போதுமே சார்னு சொல்லக்கூடாது. நம்ம டீப்பா படிக்கணும், அதெல்லாம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும். சரியா? ரைட், இப்போ ஒவ்வொன்றா நம்ம செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, இது ஈஸியான யூனிட். சரியா? இதேதான் ஈவன் யூஜி கேண்டிடேட்டுக்கும் இதே சிலபஸ் தான். ஆனா நம்ம படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா செல் சைக்கிள் படிக்கிறாங்க, மைட்டாசிஸ், மியாசிஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது செல் பயாலஜில. நீங்க படிக்கிறத விட யூஜி கேண்டிடேட் அதிகமா படிக்காங்க. மைக்ரோஸ்கோப் ஃபுல்லா படிக்காங்க, டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப், சென்ட்ரிஃபியூஜன், எலக்ட்ரோஃபோரசிஸ் படிக்காங்க, ஸ்டெய்னிங் மெத்தட் படிக்கிறாங்க. எவ்வளவு படிக்கிறாங்க தெரியுமா யூஜி கேண்டிடேட்? நீங்க இது ஒண்ணுமே கிடையாது. இந்த யூனிட் நத்திங். சரியா? சரி, பார்ப்போம். மெட்டீரியல் தாண்டி கொஸ்டின் போகாது, நான் சேலஞ்சே பண்ணுவேன். அவ்வளவு வந்து அதுதான் தேர்ட் பார்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் பார்த்து தேர்ட் பார்ட் ஏன் போடுறேன்னா 1 or 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல மிஸ் ஆச்சு. அதுதான் தேர்ட் பார்ட். இப்ப மிஸ்ஸே ஆகாது. அதுல கொஸ்டின் பேங்க் வேற இருக்கு, ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ரைட். ஸோ இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜில ஃபர்ஸ்ட்
ப்ரோகேரியாட் யூகேரியாட்டிக் செல். சரியா? ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் செல்னா வாட் இஸ் மீன் பை ப்ரோகேரியாட்னா பாக்டீரியா செல்லை பத்தி இங்க பார்க்க போறோம். யூகேரியாட்னா ஒரு அனிமல் செல்லை பத்தி பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் மேபி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி எந்தெந்த வருஷம் எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க அதை சொல்லணும்ல, மறந்துட்டு பாருங்க. சரி, லாஸ்ட் இது 2022ல 4th யூனிட் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னா 11 கொஸ்டின் வந்துச்சு சார். போன வருஷம் 11 கொஸ்டின் வந்தது 2022 டிஆர்பில. 2019 டிஆர்பில மொத்தம் 6 கொஸ்டின் தான் வந்தது செல் பயாலஜில. சரியா? 2017 டிஆர்பில எத்தனை கொஸ்டின் வந்ததுன்னா 10 கொஸ்டின் வந்தது. சோ நீங்க இந்த 6, 11 அதெல்லாம் விடுங்க. 10 மினிமம் 10 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ். இதுதான் நம்ம ரேஞ்ச். சரியா? 10 கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். 10 மெட்டீரியல் தாண்டாது. நான் சேலஞ்சே பண்ணுவேன். அவ்வளவு மெட்டீரியல் தான் வரும். ஓகே, ரைட். சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மேபி வரலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரோகேரியாட்டிக் செல் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ல கொஸ்டின் வரலாம். சரியா? அதுக்கு அடுத்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்பரைன். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், நோ டவுட். ஆனா லாஸ்ட் இயர் நல்லா கவனிங்க, செல் மெம்பரைன்லயே 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு கொஸ்டின் தான் செல் மெம்பரைன்ல கேட்கணும். செல் மெம்பரைன் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த செல் மெம்பரைனுடைய அமைப்பு, அதுக்கு ரிலேட்டடா 2 கொஸ்டினும், ஃபங்க்ஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். சார் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே. சோ ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். பட் லாஸ்ட் இயர் 3 கொஸ்டின் பிளாஸ்மா மெம்பரைன் தான். யோசிச்சு பாருங்க, 11 கொஸ்டின்ல 3 கொஸ்டின். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து செல் மெம்பரைன். செல் மெம்பரைன்ல ஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க, இல்லைன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் த செல் மெம்பரைன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல் மெம்பரைன். இதுல தியரி, லாஸ்ட் இயர் தியரியில தான் கொஸ்டின் வந்தது. ரெண்டுமே தியரி தான். ஒண்ணு மட்டும் ஃபங்க்ஷன்ல வந்தது. சரியா? தியரி, சயின்டிஸ்ட் பேரு, நெக்ஸ்ட் இயரும் தெரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியம். சரி, இப்ப செல் ஆர்கன்ல இதுல கொஸ்டின் எப்படி சார் படிக்கணும், எங்க வரும், ஹாட்ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் எதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, ஆல்சோ கால்டஸ் ஒரு செல் மெம்பரைனுக்கு, செல் மெம்பரைன் சொல்லக்கூடாது, செல் ஆர்கனுக்கு இன்னொரு பேர், மறுபெயர், வேற பெயர்கள் என்ன, அந்த பேருக்கு யாரு நேம் பேர் வச்சாங்க, யாரு ஐடென்டிஃபை பண்ணாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணவங்க யாரு ஐசோலேட் பண்ணாங்க, யாரு பேர் வச்சாங்க, இந்த மாதிரி ஆல்சோ கால்டஸ்ல கொஸ்டின் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, சயின்டிஸ்ட் பேர். சரியா? ரெண்டாவது என்னன்னா, நான் ஜெனரலா சொல்லிடுறேன், பிறகு ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். ஆரிஜின் ஆஃப் செல் ஆர்கனல் இருந்து கொஸ்டின் வரும். ஆரிஜின்னா இப்ப கோல்கை காம்ப்ளெக்ஸ் எதுல இருந்து ஆரிஜின் ஆச்சு, ER எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு, நியூக்ளியர் மெம்பரைன் எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு, இது ஆரிஜின் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ். இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். சரியா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரக்சர். இது என்ன ஆரிஜின் ஏன்டா சாப்பிடல, சாமி இருக்க சாத்திட்டு வா பாருங்க. இல்லம்மா நீ நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன், யாரு சார் அது, யாரு சார் அந்த சாமி? சரிதான் 371. என்ன வீட்டுல பேசிட்டு இருக்கலாம் கேட்டுட்டு இருக்கோம். தம்பி மீட் பண்ணிட்டாங்களா, பண்ணலையா? நீ பண்ணலையா? பண்ணல சார். பேரு 371. அவங்க பண்ணாலும் வந்துடுறாங்க சார், பண்ணிட்டு பண்ண முடியல. சொல்லிடுவோம். சார் என்ன கோகோஸ்ட் வந்து 2-3 பேர் போட்டேன். பால் பாண்டி சார் மட்டும் தான் இருக்காங்க.
சார் என்ன டிஸ்டர்ப் Sorry, கோகோஸ்ட் sir. நான் கிளாஸ் கவனிக்கிறதா Network இல்ல problem, sir. வர்றவங்கள மீட் பண்றதான்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்களா? இல்லைங்க சார், நெட்வொர்க் ப்ராப்ளம் சார், அதனால கட் ஆயிடுச்சு சார். சார் கொஞ்சம் ஒரே ஆளு கோகோஸ்ட் இருக்க வேண்டாம். நான் என்ன சொன்ன, கூட ஒரு 2 பேருங்க. இப்ப எனக்கு ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, இப்போ நீங்க கோகோஸ்ட், சில பேர் கோகோஸ்ட் வர்றதுக்கே யோசிக்கிறீங்க. ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்ப் தான். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா நீங்க ஜஸ்ட் யாராவது தேவையில்லாம அன்மிட் ஆனா நீங்க கொஞ்சம் அவங்கள போய் மீட் பண்ணிட்டு நானாட்ட கிளாஸ் எடுத்துட்டே இருப்பேன். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த இப்படி திரும்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் பாருங்க, ஒரு கோயின்சிடா போயிட்டு இருந்தது. இது யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தான். இங்க உள்ள எத்தனை பேர்? 172 பேருக்கு தான் லாஸ். என்னை டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு லாஸ் கிடையாது. இப்பயே சொல்லிட்டேன் நான். என்னை டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா இப்ப அது நான் சொல்ல வேண்டிய மேட்டரை வந்து அப்படியே என்ன செய்யும், அடுத்த திரும்ப அதை கொண்டு வரணும். அஸ் எ டீச்சரா நீங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த பாயிண்ட. தேவையில்லாம அட்மிட் ஆகாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சின்ன குழந்தை மாதிரி செஞ்சுட்டு இருந்தா நான் என்ன செய்யன்னு தெரியல. அது பர்டிகுலரா இந்த பேட்ச் நான் என்ன சொல்லன்னு தெரியல. இதுக்கு மேல ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல சார். 500 பேர் இருப்பாங்க சார். அப்படியே பின் டிராப் சைலண்ட் இருப்பாங்க சார். இதுக்கு முன்னாடி பேட்ச்ல 480 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பின் டிராப் சைலண்டா இருக்கும். இங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கீங்க. நான் என்ன சொல்லன்னு தெரியல. பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் தான் நான் வந்து காமனா தான் சொல்றேன். யாரையும் மீன் பண்ணி சொல்லல. என்ன டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு தான் லாஸ். பாத்துக்கோங்க. நான் இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்லல. இப்போ ஒரு கோயின்சிடென்ட் போயிட்டு இருந்தது, நடுவில் ஒரு பிரேக்கை போட்டீங்க. திரும்ப ஃபுல்லா ரீகால் பண்ணணும். என்ன செய்யறது? சோ ஏற்கனவே சொன்னதுதான். ஆல்சோ கால்டஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரிஜின் ஆஃப் செல் ஆர்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன்ல இருந்து கொஸ்டின் வரும். ஃபங்க்ஷன் சரியா? ரொம்ப ரேரா டிசீஸ். இது என்சைம்ஸ் சரியா? இதுதான் ஏரியா ஆஃப் த செல் ஆர்கன்ஸ். மொத்தம் 10 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் டு 6 கொஸ்டின் செல் ஆர்கன் தான். 50% ஆஃப் கொஸ்டின் செல் ஆர்கன்ல தான் வரும். எத்தனை கொஸ்டின் வருதோ 50% பார்ட் 1 தான். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேக்சிமம் வந்து பார்ட் 1 தனியாவே நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருவேன். பார்ட் 1 அப்பதான் நீ நல்லா தரவா ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இப்ப நான் எந்தெந்த ஏரியால கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன், எப்படி வரும்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம ஒவ்வொரு செல் ஆர்கனை பத்தி பார்ப்போம். ரைட். சோ இதுல ஃபர்ஸ்ட் பிஎம் பார்த்தோம். பிஎம் மீன்ஸ் பிளாஸ்மா மெம்பரைன், அதாவது செல் மெம்பரைன். கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் சார், செல் மெம்பரைன். அடுத்து இஆர், எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். இது பொறுத்தளவு ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க, இல்லைன்னா ஃபங்க்ஷன். ரிப்பீட்டடா ஃபங்க்ஷன், ரஃப் இஆர், ஸ்மூத் இஆர், இதெல்லாம் கொஸ்டின் வருது. அடுத்து கோல்கை காம்ப்ளெக்ஸ், செக்ரீஷன், லைசோசோம். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். லாஸ்ட் இயர் இஆர்ல வரல, கோல்கை காம்ப்ளெக்ஸ்ல வந்தது 2022ல. லைசோசோம் வரல. ஆனா எப்பவுமே லைசோசோம்ல கொஸ்டின் இருக்கும். அதுக்கு அடுத்து மைட்டோகாண்டியா. லாஸ்ட் இயர் கொஸ்டின் வரல மைட்டோகாண்டியால. சரியா? ரைபோசோம்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது லாஸ்ட் இயர். அப்ப 3 + 5, இங்கே 5 கொஸ்டின் ஆயிடுச்சு. 5 கொஸ்டின் ஆயிடுச்சு. சோ நான் தான் சொல்லிட்டேன்ல, 50% ஆஃப் கொஸ்டின் பார்ட் 1. லாஸ்ட் இயர் இன்னொன்னு நியூக்ளியோலஸ்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு சார். அடுத்த செல் ஆர்கன்ல வந்து நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா? அப்ப 6 கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டது வந்து மொத்தம் 11ல 6 கொஸ்டின் செல் ஆர்கன்ல இருந்து தான் வந்தது. அது எல்லாமே நம்ம மெட்டீரியலை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட கிடையாது. ஞாபகம், எல்லாமே மெட்டீரியல் தான் வந்தது. சரி. சோ இந்த நான் இப்ப சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சுக்கோங்க, மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார்ட் 2ல இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். சரியா? டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இதுல மொத்தம் 4 தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 5 இருக்கு. ABCDZ. ஆனா லாஸ்ட் இயர் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படியே நம்ம மெட்டீரியல் தான் வந்தது. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ சார். கிளாஸை மட்டும் நீங்க கவனிச்சிருப்போம் சார். செல் பயாலஜி நீங்க படிக்கவே வேண்டாம். கரெக்டா நான் எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும், ஏன்னா 18 வருஷமா இதை எடுத்து எடுத்து எனக்கே போர் அடிச்சிருச்சு. உண்மையை சொல்றேன்.
இது இப்பயே இப்ப 4வது தடவை எடுத்துட்டு இருக்கேன் சார். 5வது தடவை இந்த ஒரு வருஷத்திலேயே இந்த சிலபஸ் 5வது தடவை எடுத்துட்டு இருக்கேன். யூஜி, பிஜி, அது ரெகுலர் பேட்ச், ஆன்லைன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 5வது தடவை 6வது தடவை இப்ப எடுத்துட்டு இருக்கேன். லேட் கமர் தடவோட எடுத்தேன். அப்ப யோசிச்சு பாருங்க. சரியா? சோ அப்ப 18 வருஷமா இது எடுத்து எனக்கே வந்து எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வருதோ அதே மாதிரி எப்படி வரும் அப்படின்னு வந்து ஈஸியான யூனிட். ஆனா நீங்க நான் கிளாஸ் அதான் சொல்லுவேன், கிளாஸ்ல கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். செல்பாலஜில அப்படியே அசால்ட்டா நீங்க ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா எதை படிக்கிறது எதை விடுறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. திரும்ப திரும்ப சொல்றதுதான் கரெக்டா. இதுல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எங்கெங்க கொஸ்டின் வருதுன்னா அது கிளாஸ்ல தான் சொல்லுவேன், மெட்டீரியல் இருக்காது. டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏல ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன், அந்த டேபிள் இருந்தா ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன். நல்லா கவனிங்க, இதுல புரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லி நம்ம டைட்டில் கிடையாது, யூஜில உண்டு, பிஜில கிடையாது. ஆனா என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அண்ட் தட் ஃபங்க்ஷன். அப்படி என்னது, ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர், இங்க ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. சார் இன்னைக்கு கொஞ்சம் காஃப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. சரியா? கொஞ்சம் காஃப் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. இத்தனைக்கு பக்கத்துல ஒரு ஹாட் வாட்டர் வச்சுட்டு அப்பப்போ குடிச்சுட்டே தான் இருக்கேன், இருந்தாலும் வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுல இருந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆனா இதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். ஆனா நம்ம சிலபஸ்ல பாருங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அதை மட்டும் நடத்த போறது கிடையாது, டிரான்ஸ்லேஷனையும் சேர்த்து தான் நடத்துவேன். ஏன் சார் அப்படின்னு சொன்னா, இந்த அந்த ஃபங்க்ஷன் ஒரு சொல்லி ஒரு லைன் போட்டான் பாத்தீங்களா, அப்ப அந்த ஃபங்க்ஷன் சொல்லும்போது இதுல வந்து எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷன் ரெண்டையும் படிச்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஏன்னா இந்த இதுல பாருங்க, சிந்தேஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்என்ஏ, இங்க பாருங்க, சிந்தேஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியோலஸ். கண்டிப்பா இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த ஏரியா எங்க வரும் தெரியுமா? இந்த ஏரியா எங்க வரும்னு சொல்றேன் பாருங்க. இந்த கொஸ்டின் கரெக்டா இந்த இடத்துல வரும், ரைபோசோம் வரும். ரைபோசோம் ஸ்பிளிட் பண்றோம் பாத்தீங்களா, 70S, 80S, 30S, 40S. அதுல இந்த ஆர்என்ஏ கேட்பான் சார். வருஷம் ஒரு கொஸ்டின். மொத்தமே எத்தனை கொஸ்டின், ஒரு எப்படி செலக்ட் பண்ணாலும் ஒரு 6 to 7 கொஸ்டின் தான் இருக்கு சார். கரெக்டா சொன்னா 4 கொஸ்டின் தான். இந்த 4 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. நான் இந்த 4 கொஸ்டின் 80S, 70S, அதுல 40S, 60S, 30S, 50S அதுல இருந்தா கொஸ்டின் வரும். அதுல என்ன ஆர்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி ஆர்என்ஏ. சரியா? அது பாத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் நியூக்ளியோலஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது. நான் நியூக்ளியோலஸ்ல எப்பயும் சொல்லுவேன், ஒரு 2 கொஸ்டின் சொல்லுவேன், இந்த 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன். போன வருஷம் அந்த கொஸ்டின் வந்துச்சு. அந்த 2 கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டின் வந்தது போன வருஷம். ஏன்னா நானும் பார்க்காத காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. சிஎஸ்ஆர், ஸ்லெட், பக்கத்து ஸ்டேட்ல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா கொஸ்டினும் பார்த்துருவேன் சார். நான் என்னென்ன சுத்தி நம்ம தமிழ்நாட்டை சுத்தி இருக்குன்னு சரி, இல்லைன்னா இந்திய லெவல்ல என்ன டெஸ்ட் நடந்தாலும் சரி நான் பார்த்துருவேன். அந்த கொஸ்டினை எப்படியா கலெக்ட் பண்ணிடுவேன். ஏன் கலெக்ட் பண்றேன் சார்னா இதுதான் ரீசன். ஏன்னா நான் வந்து நிறைய படிச்சுட்டே இருக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். அப்பதான் நான் உங்களை அது பர்ஃபெக்டா கொண்டு வந்து ரிசல்ட் கொண்டு வர முடியும். அப்போ ஒரு செல் பயாலஜில ஒரு பக்கத்து ஸ்டேட்ல எப்படி கேட்காங்க, அதுக்கடுத்த ஸ்டேட் லெவல்ல எப்படி கேட்காங்க, இல்ல சென்ட்ரல் லெவல்ல வேற ஏதாவது எக்ஸாம் நடந்து எப்படி கேட்காங்கன்னா அதை நான் பார்த்தாலே போதும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு நான் கோச்சிங் கொடுத்தா போதும்ல, வேற என்ன கோச்சிங் கொடுக்கணும்? இதுதான் என்னுடைய வேலை. பக்காவா அதை கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. அது கிளாஸ் வழியாவும் கொடுப்பேன், கொஸ்டின் வழியாவும் கொடுத்துருவேன் சார். இதை தாண்டி எப்படி கொஸ்டின், எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை யாருனாலும் எடுக்கட்டும், இதை தாண்டி எடுக்கவே முடியாது. நீங்க பாருங்க, நீங்க செல் பயாலஜி தானே ஈஸியா இருப்பீங்க. ரொம்ப யோசிச்சு நான் கொஸ்டின் எடுப்பேன். ஏன்னா நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஸ்டினை பார்த்துருப்பேன் பாத்தீங்களா. அந்த கொஸ்டினை வச்சுட்டு நம்ம சிலபஸ்க்கு பிஜிக்கு என்ன தேவையோ அதை அப்படியே மாடிஃபை பண்ணிருப்பேன். ஆனா நீங்க வந்து செல் பயாலஜியான நமக்கு தெரியாத செல் பயாலஜியான்னு நினைப்பீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க கொஸ்டின் வரும்போதுலாம் அதெல்லாம் பார்ப்பீங்க. சரி, ஸோ அடுத்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல மேபி கொஸ்டின் வரலாம், போன வருஷம் வரல.
டிஎன்ஏ ரீபேர்னா ரிப்ளிகேஷன் நடக்கும்போது இந்த டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ரீபேர்ல மொத்தமே என்சைம் ஒரு 5 to 7 கொஸ்டின் இருக்கு சார். என்சைம்ஸ் பொறுத்தளவு நான் சொல்றது. மத்தது வேற வேற கான்செப்ட்ல நிறைய இருக்கு. அந்த 7 கொஸ்டின்ல ஒரு என்சைம்ல கேட்டா அந்த 7 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வரும். நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினோட எடுத்து பாருங்க. அதை தாண்டிலாம் வரவே வராது. சரியா? நெக்ஸ்ட் இதுல 3 டைப் ஆஃப் ரிப்ளிகேஷன், செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்பர்சிவ் அப்படின்னு ஒரு 3 ரெப்ளிகேஷன் இருக்கு. அதுல ஏதாவது கொஸ்டின் வரலாம். ரைட். அதுக்கு அடுத்து மைக்ரோடிபியூல்ஸ் அண்ட் சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா. இது யூஜில கிடையாது, பட் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. இதுல ஒரு கொஸ்டின் வரலாம், பட் போன வருஷம் வரலாம். ஆனா ஒரு கொஸ்டின் வரலாம். இதுல மோஸ்ட்லி சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா அப்படின்னு சொன்னாவே 9+2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா 9+0 அரேஞ்ச்மெண்ட் எதுன்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். சென்ட்ரியோல் சார். வெரி குட், சூப்பர். சென்ட்ரியோல். இந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வரும் எக்ஸாம்ல. சென்ட்ரியோல் சரியா? சென்ட்ரியோல் வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா 5th யூனிட்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டைட்டில் குரோமோசோம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க. அந்த டைட்டில சென்ட்ரியோலை பத்தி கொஞ்சம் நான் ரொம்ப ஏதாவது சொல்ல மாட்டேன், அங்க சொல்லுவேன். சென்ட்ரியோலோட கிராஸ் செக்ஷன் 9+0, சிலியா அண்ட் ஃபிளஜெல்லாவோட கிராஸ் செக்ஷன் 9+2. நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? ரைட். சிலியா அவ்வளவுதான். வேற மைக்ரோடிபியூல்ஸ்ல சிலியா அண்ட் ஃபிளஜெல்லா ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து கார்சினோஜன். கேன்சர்ல ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க கேன்சர்ல. இதுல கேன்சர் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், அதுல கார்சினோஜெனிக் ஏஜென்ட். கேன்சர் வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய ஏஜென்ட் பேர் தான் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ எனிவே 10 to மேக்சிமம் 12 கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனா 10 கொஸ்டின் கண்டிப்பா ஆவரேஜா 10 கொஸ்டின் வரும். சரியா? இப்போ ஓவராலா உங்களுக்கு எங்கெங்க எப்படி கொஸ்டின் வரும், எப்படி வரும்னு சொல்லிட்டு 4th யூனிட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போலான்னு நினைக்கிறேன். ஸோ இது இவ்வளவுதான் சார். நீங்க வந்து கீ ஃபார் சக்சஸ் சொல்றேன். இப்போ நம்ம சூர்யா ஸ்டூடெண்ட் இல்லாம வேற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க கையில ப்ராப்பர் மெட்டீரியல் இருக்காது. நம்பர் 1. சரியா? நெக்ஸ்ட் மெட்டீரியல் இருந்தாலும் எதை எப்படி படிக்கிறது அது தெரியாது, எங்க கொஸ்டின் வரும்னு தெரியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு பக்காவா மெட்டீரியல கொடுத்துருவேன். ஆனா இந்த செல் பயாலஜி மெட்டீரியல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சார். இது நீங்க பேஜஸ் ஏன் இவ்வளவு கூடி இருக்குன்னு சொன்னா, லோக்கல் ஆதர்ல இருந்து ஹை ஸ்டாண்டர்ட் ஆதர் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் சார். ஒரு ஆறுமுகத்துல இருந்து டீராபட்டிஸ் அது யாரு சார் கேட்டுறாதீங்க. அதாவது செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொன்னாவே டீராபட்டிஸ் இவர் தான் மெயின். இந்த புக்கு தான் டாப் மோஸ்ட் புக்கு, ஃபாரின் ஆதர் புக்கு. எங்க வீட்டு நான் வச்சிருக்கேன். அந்த புக்கை பார்த்தாலே படிக்கணும் அவ்வளவு ஆசையா இருக்கும். கண்டிப்பா நீங்க எம்எஸ்சி இல்ல எம்எஸ்சி படிக்கும் போது கண்டிப்பா அந்த ப்ரொஃபசர் இந்த புக்கை உங்க டேபிள் அந்த உங்க கிளாஸ்ல கொண்டு வந்திருப்பாரு. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அவர் நடத்துறது வந்து ஆறுமுகத்தை பார்த்து நடத்தலாம், ஆனா புக்கை கண்டிப்பா டேபிள் மேல வச்சிருப்பாரு. டீராபட்டிஸ் சில பிக்சரை காமிக்கிறதுக்காக வச்சிருப்பாரு. அதுதான் ஸ்டாண்டர்ட் புக். ஒரு செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜினா டீராபட்டிஸ் தான். இததான் அடுத்த பவர், சாட்டர்ஜி, ஆறுமுகம், அதே மாதிரி வேற நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து காப்பி பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி. சரியா? ஸோ அப்ப நான் இந்த புக் எல்லாம் வாங்கணுமா? என்கிட்ட வந்து லோக்கல் ஆதர்ல இருந்து ஃபாரின் ஆதர் வரைக்கும் இருக்கு. நீங்க எந்த புக்கும் வாங்க வேண்டாம். இது வந்து லோக்கல் ஆதர்ல இருந்து ஃபாரின் ஆதர் வரைக்கும், ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெல்லி மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சாணக்கியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் டெல்லி. அந்த இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலும் என்ன செய்யுது, இந்த இதுக்குள்ள அங்கங்க உள்ள வரும். சரியா? நீங்க அவே வந்து இப்ப செல் பயாலஜின்னு எடுத்து ஒரு கோல்கே காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டா, கோல்கே காம்ப்ளெக்ஸ் பத்தி ஒரு 2 இடத்துல 3 இடத்துல சொல்லியிருப்பேன். எதுக்கு இத்தனை இடத்துல சொன்னதே திரும்ப கூட சொல்லியிருப்பேன். நீங்க ஏன் இவ்வளவு திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டாங்களா இதே சொல்லனா? அது எப்படின்னா, நம்ம கிளாஸ்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, இப்பதான் இனிஷியலா லேர்ன் பண்றவங்க இருப்பாங்க. அப்ப நான் லேர்ன் பண்றவங்களுக்கு மட்டும் சிம்பிளா பேசிக்கா கொடுத்துட்டா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறது? வேற யாரும் ஒரு எடுத்துட்டு போயிடும். ஸோ அதுக்கு தான்
யார் யாருக்கு எவ்வளவு படிக்க விருப்பமோ அவ்வளவு நீங்க படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான்னா அது மட்டும் படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு கெப்பாசிட்டி அடுத்த ரேஞ்சு எபோ ஆவரேஜ் நீங்க படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு டாப் மோஸ்ட் என் கெப்பாசிட்டி படிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியா ஒரே டாபிக்கு வேற வேற புக்கை ரெஃபர் பண்ணி அப்படி கொடுத்துருப்பேன். ஒரு காலத்துல என்ன செஞ்சேன்னா எல்லாத்தையும் அப்படியே சம்மப் பண்ணி நானா ரிட்டனா கொடுத்துருந்தேன், அதை டைப்டா கொடுத்துருந்தேன். பட் அதுல என்ன ஆகுதுன்னா அவங்க எந்த புக்கை பார்த்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி இது இல்லை. அப்போது சில கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மேக்சிமம் நமக்கு தெரியும் ஒரு செல் பயாலஜினா டிஆர்பி அங்க என்ன புக்கு இருக்கும், இந்த நான் சொன்ன இந்த 4 புக்கு தான். இதை தாண்டிலாம் அங்க வேற புக்கு இருக்காது. இதுதான் சரியா. அப்போ ஒரு புக்கை வச்சு அவர் எடுக்கணும்னா இந்த புக்ல இருந்தா எடுக்க முடியும். அந்த புக்ல உள்ள ஃபுல்லா நம்ம பார்த்துட்டா முடிஞ்சு வச்சுல, நம்மளுக்கு கொஸ்டினே தேவையில்லை. சரியா. சோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். இப்ப மெட்டீரியல் எடுங்க. செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. செல் பயாலஜி பத்தி படிக்கிறது தான் நம்ம செல் பயாலஜி. செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதை பத்தி ஃபுல்லா படிக்கிறது தான் நம்ம செல் பயாலஜின்னு சொல்றோம். ஒரு காலத்துல செல் பயாலஜின்னு சொன்னோம். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜின்னு சொன்னோம். இப்ப செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றோம். அட்லீஸ்ட் நம்ம இன்ஜினியரிங் தான் படிக்க முடியல, அட்லீஸ்ட் புக்லயாவது பேர் இன்ஜினியரிங் இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அந்த புக்கை மேல வச்சுக்கிடுவாங்க. சரியா. ரைட். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் படிக்க முடியாது, இதையாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ரைட், பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1, சாரி நாட் யூனிட் 1, பார்ட் 1, யூனிட் 4, செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. ஒரு இன்ட்ரோடக்ஷன், பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு முன்னாடி செல் பயாலஜிக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? சைட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். சைட்டாலஜி, செல்லை பத்தி படிக்கிறது பேர் தான் சைட்டாலஜி. அதுக்கடுத்து செல் பயாலஜின்னு வந்தது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம், செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜின்னு வந்தது. அந்த செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், ஏன்னா ஃபுல்லாவே அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த டிஎன்ஏ ப்ரோபு அந்த கொஞ்சம் ஜெனடிக் இன்ஜினியரிங் லெவல்ல அந்த குளோனிங் அந்த மாதிரி படிக்கிறவங்க அதை அந்த வேர்டையும் நம்ம யூஸ் பண்றோம். சரியா. த டேர்ம் செல், தட்ஸ் ராபர்ட் குக். தட் ஒரு செல், சாரி ஒரு செல்னு எடுத்துக்கிட்டா அதுல ரொம்ப முக்கியமானது நியூக்ளியஸ், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் உட்கரு, தமிழ்ல சொல்றது உட்கரு ஆர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அப்ப இது ஃபுல்லாவே ஜெனரலா நம்ம இதை நம்ம என்ன சொல்றோம்னா அந்த நியூக்ளியஸ் சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம்னா ராபர்ட் பிரவுன் ஞாபகம் வரும். ராபர்ட் பிரவுன். ஓகே, சரி. இப்போ ஒவ்வொரு ஏரியாவா நம்ம இதுல நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு விஷயங்களா பார்ப்போம். Actually, that study about the cell, it started the beginning of 17th century. எந்த செஞ்சுரி? டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் செல் பயாலஜி. சரியா. ஆனா ஆக்சுவலா வந்து அப்படி கேட்கல, அது வித்தியாசமா கேட்டிருந்தாங்க. the beginning செல் பயாலஜி பத்தின ஸ்டடி பண்ண. அப்ப எப்படி ஸ்டடி பண்ணி ஒரு செல்லை பத்தி ஸ்டடி பண்ணனா என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். ஃபர்ஸ்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் பை த ராபர்ட் குக் தான். அத குக்னு போட்டுப்பாங்க. இதுவும் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் சார். 17th century டிஎன்பிசில கேட்கல, ஏயுஓல கேட்ட கொஸ்டின். யூஜி ஏயுஓன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, ஒரு போஸ்ட் வரும் ஏயுஓ. இப்பெல்லாம் அது போடுறது இல்ல. ஏயுஓன்னு அந்த போஸ்ட், அந்த எக்ஸாம்ல இந்த கேட்ட கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அப்ப மைக்ரோஸ்கோப்பை ஃபர்ஸ்ட் எந்த செஞ்சுரியில யூஸ் பண்ணாலும் 17th century தான். அவர் ராபர்ட் குக் இருக்காரு, சாரி ஆண்டன் வான் லூவன் குக், நாட் ராபர்ட் குக். ஆண்டன் வான் லூவன் குக் இருக்காரு பாத்தீங்களா. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்னா நம்ம இப்ப இருக்கிற காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 2-3 லென்ஸை வச்சு பார்த்தாரு, அவ்வளவுதான் 17th centuryல. ஸோ செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு இதுல ரொம்ப முக்கியமானது வந்து செல் தியரி. ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் இல்ல. ஓகே, செல்லுன்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியமான ஞாபகம் வர்றது வந்து செல் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. செல் தியரி ரிப்பீட்டடா யூஜி பிஜில கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஹூ இஸ் த ப்ரொபோஸ் த செல் தியரி?
ஸ்லைடன் அண்ட் ஸ்வான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019 ஸ்வான் மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஸ்லைடன் கொடுக்கல அது கூட. சரியா? ரைட். ஸோ நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. செல் தியரின்னு யார் சொன்னாங்கன்னா ஸ்லைடன் அண்ட் ஸ்வான். முடிஞ்சு வச்சா அதுக்கடுத்து இது அந்த தியரி என்ன சொல்ல வர்றாங்க சார் அப்படின்னு பார்ப்போம். இந்த தியரி வந்து எதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள்னா, சார் இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்லயும் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஆக்சுவலா ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா செல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தட் ஆல் லிவிங் ஆர்கன்ஸ். எந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம்னாலும் வந்து அது செல்லு தான் முக்கியம். ஈச் செல் இட்ஸ் ரெப்ரசன்ட் பை த யூனிட் ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். த செல்ஸ் ஆர் த ஹெரிடிட்டி யூனிட். ஏன்னா ஹெரிடிட்டி யூனிட் என்ன சொல்றோம்னா, செல்லுல என்ன இருக்கும், இந்த மாதிரி டிஎன்ஏ இருக்கும். சரியா? செல்ல டிஎன்ஏ இருக்கும், அதான் ஹெரிடிட்டி யூனிட். சடன் ஹெரிடிட்டி யூனிட் தட் எங்க இருக்கும், இன்சைட் த நியூக்ளியஸ். அப்ப the new cells will be originated from the pre-existing cell. இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஒரு செல் ஆரிஜினேட் ஆகணும்னா ஏற்கனவே ஒரு செல்லுல இருந்தா இன்னொரு செல்லு வந்து ஃபார்ம் ஆகும். இப்படின்னு சொன்ன ஒரு ரொடால்ஃப் விர்ச்சோ. உடனே ஸ்லைடன் அண்ட் ஸ்வான்ல சொல்லிடாதீங்க. சரியா? அதாவது the new cell will be originated from pre-existing cell அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா ரொடால்ஃப் விர்ச்சோ. நம்ம இது செல் தியரியில தானே வருது, அப்ப நம்ம ஆளுங்க தான் சொல்லியிருப்பாங்க ஸ்லைட் அண்ட் ஸ்வான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? அப்ப இது வந்து விர்ச்சோ, ரொடால்ஃப் விர்ச்சோ. ரைட். So all the activities of its outcome of that activities, it consists of cells. All cells are capable of independent existence. They work autonomous unit. இப்ப ஒவ்வொரு செல்லும் நம்ம பாடியில ஒரு அட்டானமஸ் யூனிட் தான். இப்ப ஹார்ட்ல இருந்தா ஹார்ட்ல உள்ள வேலையை செய்யும், பம்பிங். கிட்னினா எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷன், பிரைன்னா மெமரி, அந்த மாதிரி நிறைய. ஸ்கின்னா சென்சரி. அப்ப ஒவ்வொன்றும் அட்டானமஸ் இன் ஃபங்க்ஷன். இது என்ன சொல்றாங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நம்ம கிளியர் கட் டிவிஷன் ஆஃப் லேபர் ஆஃப் நோட்டீஸ். கிளியர் கட் டிவிஷன் என்னது, ஒவ்வொரு செல்லுக்கும், எல்லாமே செல்லு தான், ஆனா ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்துவம் உண்டு, ஒரு ஸ்பெஷல் உண்டு, அது அத வேலையை செய்யும். அதான் அதுதான் கிளியர் கட் டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போ ஒரு ஃபேக்டரியில எத்தனை லேபர் இருந்தாலும் எல்லாரும் ஒரே வேலையா செய்வாங்க? அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம ஒரு லிவிங் ஆர்கானிசத்துல ஒவ்வொரு செல்லும் ஃபேக்டரியில் உள்ள ஒரு லேபர் மாதிரி தான். அந்தந்த வேலையை செஞ்சாதான் பர்ஃபெக்டா ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதுல நடுவில் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான் நியூக்ளியஸ். திஸ் இஸ் கால்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுத்தி இருக்கிறது சைட்டோபிளாசம். நியூக்ளியஸை சுத்தி இருக்கிறது சைட்டோபிளாசம். இந்த வார்த்தை சொன்னவர் வந்து கோடிக்கர். சைட்டோபிளாஸ்ல பிஹெச் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளேயும் நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடுக்கு பேரு நியூக்ளியோபிளாசம். அங்க 7.4 இருக்குமா பிஹெச். பிளட்டோட பிஹெச் எவ்வளவு தெரியுமா? 7.4 சார். எஸ், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், பிசியாலஜில வரும். 7.4 பிளட்டோட பிஹெச். சரியா? சரி. புரோட்டோபிளாஸ்டுக்கும் சைட்டோபிளாஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். சைட்டோபிளாசம் படிச்சிருப்போம், புரோட்டோபிளாசம் படிச்சிருப்போம். இந்த இருக்குல்ல சைட்டோபிளாசம், இதுக்கும் புரோட்டோபிளாஸ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எனிவன்? சார், புரோட்டோபிளாசம்னா ஒரு செல்லுல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிடும் இன்க்ளூடிங் நியூக்ளியோபிளாசம் சேர்த்து சொன்னோம்னா புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னா நியூக்ளியோபிளாசத்தை தாண்டி மீதி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாம். யா, எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, குட், ஆல்மோஸ்ட் கரெக்ட். மிஸ் சொன்னதுதான். ஆக்சுவலா சைட்டோபிளாசம் பண்ணா ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா நல்லா கவனிங்க, இந்த செல்லுல இது நியூக்ளியஸ், இது சுத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சைட்டோபிளாசம் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் புரோட்டோபிளாசம்னா இந்த சுத்தி இருக்கிற எல்லா சைட்டோபிளாசம் பிளஸ் செல் இன்க்ளூஷன் அண்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் பிளாசம் அதெல்லாம் இருக்கும். நியூக்ளியஸ் சொல்லாம அதுக்குள்ள எல்லாம் வந்துடும். இது ரெண்டே சேர்த்துதான் நம்ம புரோட்டோபிளாசம் சொல்றோம்.
நம்ம இந்த வார்த்தைய நிறைய தடவை படிச்சிருப்போம். புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம். திடீர்னு புரோட்டோபிளாசம் என்ன, சைட்டோபிளாசம் டவுட் ஆயிரும். ஒரு எக்ஸாம்ல இது சிவில் சர்வீஸ்ல கேட்ட கொஸ்டின். இப்ப நான் சொன்னது சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டா அதுல செல் மெம்பரைன் இருக்கும். அதுல மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல் இருக்கும். செல்லை சுத்தி அந்த சைட்டோபிளாசம் சொன்ன பாத்தீங்களா, அந்த சைட்டோபிளாசத்துல ஃபுல்லாவே செல் ஆர்கனல்ஸ் தான் இருக்கும். அதுல ஃபுல்லா இருக்கக்கூடியது என்னது, செல் ஆர்கனல்ஸ் தான். இந்த செல் ஆர்கனல்ஸ் வந்து ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸும் அதோடைய டிஃப்ரெண்ட் இருக்கும். சில செல் ஆர்கனல்ல மெம்பரைன் இருக்கும், சிலது நான் மெம்பரைன் இருக்கும், சில செல் ஆர்கனல்ல வந்து சிங்கிள் மெம்பரைன் இருக்கும், சிலது டபுள் மெம்பரைன் இருக்கும். அப்ப நிறைய சொல்லலாம். அப்ப மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல் எதுக்கெல்லாம் மெம்பரைன் இருக்கும்? ஜெனரலா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி காம்ப்ளெக்ஸ், ER, நியூக்ளியஸ், லைசோசோம், இதுக்கெல்லாம் மெம்பரைன் பவுண்ட். நான் மெம்பரைன் பவுண்ட் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி இந்த சென்ட்ரியோல் அண்ட் ரைபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் இருக்கலாம். எழுத மாட்டேங்குது. எரேசர் இருந்தா எப்படி எழுதும்? இந்த பாத்தீங்களா, ரிபோசோம்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து நான் மெம்பரைன் பவுண்ட். அண்ட் சென்ட்ரியோல் ஆல்சோ. சென்ட்ரியோல் இதுல சென்ட்ரோசோம் அப்படின்னு இருக்குது. சரியா? சென்ட்ரியோல்ஸ் இதுல நான் மெம்பரைன். அதுல PPL1 ஒரு படம் முன்னாடி ஒரு படம் காமிச்சது தெரியுமா? இந்த பாத்தீங்களா, இது என்ன சார்? இதான் அந்த படம் இதான் மைக்கோபிளாஸ்மா. இது PPL1 சொல்றோம். இதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். புளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம். புளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம். சரியா? இது ஒரு செல். சார் வைரஸும் ஒரு செல் தான். வைரஸ் என்னது, ஒரு செல் தான். ஆனா இந்த வைரஸ் நல்லா கவனிங்க, இது ஒரு பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்றாங்க வைரஸ். இப்ப நான் சொல்றதெல்லாம் மெட்டீரியல தேடிட்டே இருக்காதீங்க. சில பேர் தேடிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எங்கடா மனுஷன் சொல்றாரு, எப்பயும் அதை சொல்றாரு, எதை சொல்றாரு. எஸ், உங்க மைண்ட் வாய்ஸ், எல்லா மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஓரளவு அனலைஸ் பண்ணிட்டேன். தேடாதீங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஜெனரலா சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ல இருக்கும். சரியா? அவை நீங்க எல்லாம் இருக்கும். நீங்க பேசிக் கான்செப்ட்ல பாருங்க. நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு செல்லுன்னு என்ன, அதை பத்தின டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவை நீங்க இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே சார்? நானும் அவங்ககிட்ட பரட்டுறேன், இங்கிட்டு பரட்டுறேன், ஒன்னையும் காணமேன்னு சொல்லக்கூடாது. சொல்ல நினைச்சா அதுக்குள்ள நான் முடியும் போது இப்ப சொல்றேன். சரி, பரவாயில்ல. 20 நிமிஷம் தேடிங்க சார். ஐயோ, சரி, நான் முதல்ல லைட்டா கேட்டு சார் ஏதாவது பேஜ் நம்பர் சொல்லியிருந்தா நான் டக்குன்னு சொல்லியிருப்பேன். நான் முதல்ல சொல்லணும் தான் நினைச்சேன். இன்ட்ரோடக்ஷன் தானே கொடுக்கும் அப்படின்னு தேட வேண்டாம் சார். எல்லாமே இருக்கும், பேசிக் கான்செப்ட்ல இருக்கும். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? உள்ள இருக்கும், தேர்ட் பார்ட்ல கூட கொஞ்சம் இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் தேர்ட் பார்ட்ல கூட இருக்கும். ரைட். சும்மா ஜஸ்ட் கிளாஸ் கவனிக்க போகுது இது. ஓகே. PPL1 ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கனல்ஸ். இது வந்து புளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம் சொல்றோம். இது சொன்னேன். அதுக்கடுத்து ஏதோ சொன்னேன். வைரஸ் பத்தி சொன்னேன். வைரஸ் இஸ் a biological puzzle. அது என்ன சார் புதுசா ஒரு வார்த்தை சொல்றீங்க? தமிழ்ல என்னமோ சொல்லுவாங்களே, புரியாத புதிர். சில பேர் இருப்பாங்க, திடீர்னு நல்ல மார்க் எடுப்பாங்க, டாப் ரேங்க்ல. சில பேர் அடுத்த டெஸ்ட்ல பாட்டம் போயிடுவாங்க. படிப்பவங்களா, நல்லா படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா, அதாவது போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி இருப்பாங்க சில பேர். சரியா? அவங்க செலக்ட் ஆயிடுவாங்களா? சில நேரம் என்னாலேயே கெஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த குரூப்ல இருக்கீங்கல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், ரிவிஷன் வரும்போது, மாடல் டெஸ்ட் வரும்போது உங்க லிஸ்ட் ஃபுல்லா எடுத்துருவேன். யாரெல்லாம் செலக்ஷன் லிஸ்ட் இருப்பாங்க, யாரெல்லாம் எட்ஜில் இருப்பாங்க, யாரெல்லாம் ரிஜெக்டட் லிஸ்ட் இருப்பாங்க, எடுத்துருவேன். ஆனா சில பேரை என்னால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எதை வச்சு நான் எடுப்பேன்னா, இது நான் வரைக்கும் நடந்த ரிசல்ட் வச்சுதான் நான் எடுப்பேன். ரிசல்ட் அனலைஸ் வச்சுதான் நான் எடுப்பேன். ஏன்னா நான் என்ன இப்ப எடுக்கிறது. அப்ப சில பேர் வந்து இதுல இந்த புரியாத புரியுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வைரஸ் மாதிரி சில பேர் இருப்பாங்க, பயாலஜிக்கல் பஸ்லாம். சில நேரம் மார்க் எடுப்பாங்க, சில நேரம் படிக்கவே மாட்டாங்க, படிச்சா மார்க் எடுப்பாங்க. அதுதான். ஓகே. ஏன் இதை பயாலஜிக்கல் பசில் சார் சொல்றோம்னா, தட் வைரஸ் ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். அதோடைய லிவிங் கேரக்டரும் இருக்குதான், நான் லிவிங் கேரக்டரும் இருக்குதான் வைரஸ் பொறுத்தளவு. சரியா? ஸோ அதுதான் இது பயாலஜிக்கல் பசில்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது இன்னொன்னு, இந்த வைரஸ் என்ன சொல்றோம்னா, இட்ஸ் எக்ஸப்ஷன் டு த செல் தியரி சார். இப்போ செல் தியரியில் நிறைய பாயிண்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அது எதுவுமே இந்த வைரஸுக்கு பொருந்தாது.
சரியா, எதுவுமே பொருந்தாது. ஏன் அதான் சொல்றா, இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அதுக்குதான் இதை பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, ரைட். சரி, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட். ரைட், இப்பதான் பேஜ் நம்பர் 1க்கு வரப்போறோம். இது முதலையே சொல்ல வேண்டியதானே சார்? இப்பதான் பேஜ் நம்பர் 1. ஓகே, என்னது பேஜ் நம்பர் 1ல இது ஃபுல்லா நான் டீட்டெயில் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல போறது கிடையாது. சரியா, ஜஸ்ட் நீங்க ஓகே சார். ஐ திங்க் பேஜ் நம்பர் 1, ஏன்னா இது ப்ரோகேரியாட்டிக் ஸ்டார்ட் பண்ணி யூகேரியாட்டிக் ஸ்டார்ட் பண்ணா இதே ஒரு அரை மணி நேரம் ஓடும். சரியா, ஏன்னா ப்ரோகேரியாட்டிலே நிறைய விஷயம் இருக்குது, அது யூகேரியாட்டிக் இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணா ஒரு 1/2 hour போயிடும். அவே ஐ திங்க் இன்னைக்கு கிளாஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் கூட ஆரம்பிக்காம க்ளோஸ் பண்றீங்களா சார்னு கேட்கக்கூடாது. சரியா, எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் இருங்க. இப்போ இது நான் வரைக்கும் நான் சொன்ன செல் பயாலஜி பொறுத்தளவு இது நான் வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த செல் பயாலஜி. இன்ட்ரோடக்ஷன் அப்படி நான் சொன்னதுல கொஸ்டின் வராதா சார் அப்படின்னா கிடையாது. அதுல கொஸ்டின் வரணும்னா அந்த செல் தியரியில இருந்து கொஸ்டின் வரலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. சரியா, ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ரோகேரியாட்டிக், ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் தான். ஓகேவா, அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்ப்போம் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் எப்போ, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம்.